Hi friends, welcome to உணவே உனக்காக. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்திரத்துல தான் நம்ம ரவை யூஸ் பண்ணி அந்த ஸ்வீட் செய்ய போறோம். அதுங்காட்டி நான் ஃபர்ஸ்ட் ஆயில் தடவி வைக்கிறேங்க அந்த பாத்திரத்துல. நீங்க டிஃபன் பாக்ஸ், பேக்கிங் ட்ரே எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் யூஸ் பண்ண தடவும் இல்லை, வெண்ணெய், நெய் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாவு காய்ச்சணுங்க. நான் பாவு காய்ச்சலுக்கு இந்த டம்ளரில் 2 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே விடாமல் சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் இப்படி ஓட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பாவு காய்ச்சியாச்சு. இது நம்ம அந்த ட்ரேக்கு மாற்றிக்கலாம். வச்சு பாவு ரெடியானோன்னா இந்த ட்ரேக்கு மாற்றிடுங்க. இந்த பாத்திரத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா பாவு கெட்டியாயிடும். அதனால டக்குன்னு மாற்றிடுங்க. இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கிற பாவு ஆறட்டும். அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம போய் ரவா புட்டிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செஞ்சு கொண்டு வரக்குள்ள இது நல்லா ஆறிடும், கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் பால் விட்டுருக்கேங்க. அப்படியே காமிச்ச டம்ளர் விட கொஞ்சம் பெரிய டம்ளர். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் சுகர் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாலு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நல்லா ஓட்டி விட்டுட்டே இருக்கணும். நம்ம பாயாசத்துக்கு பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். மூணு நிமிஷம் தான் கிண்டுந்தாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா கெட்டியாயிடும். இந்த பதம் போதும். நல்லா பபிள்ஸ் வர டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். வெகுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது பண்ணலாம். நான் 2 எக் எடுத்து உடச்சி வச்சுருக்கேங்க. இது நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ரவா மிக்ஸ் எடுத்து இந்த எக்கில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. பாருங்கள், இது நம்ம பாவு காய்ச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்தால் இட்லி பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது யூஸ் பண்ணுறேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜில் இந்த பாத்திரத்தில் வச்சு இது மேலே ஒரு மூடி போட்டுருங்க. ஒரு மூடி போட்டுட்டு அகெயின் இது மேலே இன்னொரு மூடி போட்டு சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் இல்லை 25 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறதுனா, கத்தியோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ யூஸ் பண்ணி இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் யூஸ் பண்ணி அப்படியே திருப்பிக்கலாங்க. நல்லா டேப் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஒரு கத்தியில் கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.